ஆமா ஆமா 3 நிமிஷம் லேட்டு தான் இருந்தாலும் பரவாயில்ல, வா வந்து உட்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினச்சதை விட நீங்கள் ரொம்ப பெரிய ஆளாக தான் இருப்பீங்க போலயே. ஒரு நாள் நைட்டுக்குள்ளேயே எல்லாம் பண்ணிட்டீங்க. தெரிஞ்சிருந்தா கான்ட்ராக்ட் போடுறதுக்கு முன்னாடியே நான் நிறைய கேட்டிருப்பேன். நான் என்னோட ப்ராமிஸை நிறைவேற்றிட்டேன்னு நினைக்கிறேன். நீயும் அதுபடி நடந்து பண்ண நம்புறேன். சரி, எங்க போலாம்? சரி, நைட்டு ஒரு கான்சர்ட் இருக்கு, அங்க போலாமா? கான்செர்ட்டா? என்னோட ஹோட்டல் தான் ஸ்பான்சர் பண்ணுது. நான் கண்டிப்பா அங்க இருக்கணும். நீயும் வா, அங்க போயிட்டு வந்துடலாம். இது டேட்டிங் மாதிரியே தெரியலையே. ஃபர்ஸ்ட் நம்ம எங்கேயாச்சும் போய் சாப்பிட்லாமா? சரி வா, இங்கேயே ஏதாச்சும் சிம்பிளா சாப்பிட்டு கிளம்பலாம். இங்கேயா? இங்கே வேணாங்க, காசை கொள்ளை அடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் ஒர்த் இல்லை. ஏய், இது என்னோட ஹோட்டல், ஏன் முன்னாடியே அசிங்கப்படுத்துறியா? அப்படி நீ என்னோட ஹோட்டல் என்ன குறை கண்ட? குறையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு 10,000 ரூபா பில்லை போட்டு கொடுத்துட்றாங்க. அப்புறம் நாங்களாம் எங்கே போகிறது? வாங்க நம்ம பேசாமல் போய் ஸ்ட்ரீட் சைடில் இருக்க பேஹபலி சாப்பிட்லாம். எதா இருந்தாலும் நம்ம இங்கேயே சாப்பிடலாம், வா. இல்லைன்னா மட்டும் விடவா போகிறான்? அன்னைக்கு சொல்லியிருந்தியே, அதுக்காக தான் வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு. உன்னோட ஃப்ரெண்டை ஒரு ஏஜென்சி மூலியமா பேசிட்டு இருக்கோம். அதுதான் எனக்கே தெரியுமே. என்னது, உனக்கு தெரியுமா? நேத்து தான் பேசணும், அதுக்குள்ள உனக்கு எப்படி தெரியும்? அந்த அளவுக்கு அந்த பையன் உனக்கு என்ன? பின்ன ஒப்பாவோட ஃபேன்ஸ் கிளப் பிரசிடென்ட்டே நான் தானே, எனக்கு தெரியாமையா? என்னது ஒப்பாவா? அவனுக்கு 21 வயசு தான் ஆகுது. சின்ன பையன், அவனை போய் ஒப்பான்னு சொல்ற? ஒப்பான்னு கூப்பிட்றதுக்கு வயசு தேவையில்ல, ஹேண்ட்ஸமாக இருந்தால் போதும். அப்பனா நானும் ஒப்பா தான் போலையே. பாருடா, ஹியூமர்லாம் வருது. சரி வா, கிளம்பலாம். நான் வரலைங்க. உனக்கு என்ன பிரச்சனை? இவ்வளோ பெரிய கான்சர்ட்டுக்கு வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் நல்லா ட்ரெஸ்ஸாவது போட்டுட்டு வந்திருப்பேன். அதுவும் இல்லாமல் இந்த கிளாசிக் மியூசிக்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. நான் வரல. எனக்கும் தான் இந்த பேல் போகலாம் பிடிக்காது. ஆனால் நீ சாப்பிடணும்னு சொன்னனால தான் நானும் சாப்பிட்டேன். இப்போ இது என்னோட டர்ன்னு நினைக்கிறேன். அட பாவி, எல்லாத்தையும் ஒரு கால்குலேஷனோட தான் பண்ணியிருக்கான். கடவுளே, அடுத்த 2 மணி நேரத்துக்கு என்ன நடக்க போதோ தெரியல. உனக்காச்சும் அடுத்த 2 மணி நேரம் தான் கவலை. எனக்கு இன்னும் 6 மாதம் இருக்கேன்றது நினச்சாலே ஐயோ அப்பா சாமி முடியல. ஃபஸ்ட்டு உள்ளே போனாவா. இதை பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப தூக்கமாக வருது. இங்கே பாரு, நிறைய செலிபிரிட்டி வேற வந்திருக்காங்க. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தாத. என்ன சொல்கிறீங்க? தூங்குறத பார்க்கறதுக்கெல்லாமா அசிங்கப்படுவாங்க யாராச்சும்? இங்கெல்லாம் இப்படி தான். தூக்கம் வருதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. என்ன மிரட்டுறீங்களா? என்ன பண்ணுவீங்க? நீ மட்டும் இன்னொரு தடவை தூக்கம் வருதுன்னு சொல்லி பாரு, உன்னை கிஸ் பண்ணிடுவேன். பேசாம இரு. அத்தாடி, தூங்கிடவே கூடாது வந்தனா. தூங்கிடாதடி. இப்படி ஏதாவது சொன்னாதான் கம்முன்னு இருப்பா. அப்பாடா, எப்படியோ முடிஞ்சுது. வருண், ப்ளீஸ் ப்ளீஸ், நம்ம கான்ட்ராக்டை திரும்பி ரீரீட் பண்ணணும். இவ ஒரு குள்ள நிறையாச்சே, என்ன எழுதுவா? சரி வா. சரி சொல்லு, என்ன ரீரைட் பண்ணணும்? அது வந்து இந்த ஃபிசிக்கல் கான்டாக்டை பற்றி நான் எதுவுமே எழுதாமல் விட்டுட்டேன். அதை உடனே இன்க்ளூட் பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்கு, அவசரப்படாத. ஹலோ, என்ன பேசுகிறீங்க? இங்கே பாருங்க, இனிமே உங்கள் கை என் மேலே படவே கூடாது. ஏய், உனக்கு அப்ப டேட்டிங்னா என்னன்னே தெரியாதா? இதெல்லாம் டேட்டிங்ல ஒரு பார்ட்டு தாம்மா, உனக்கே தெரியாதா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. இது கூட தெரியாம தான் நீ கான்ட்ராக்ட்ல எல்லாம் சைன் பண்ணியா? இதெல்லாம் எனக்கு தெரியாது. இல்லைன்னா இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடலாம். எனக்கு நஷ்டஈடா கொடுத்துட்டு அப்படியே அந்த பையன் சிங்கர் ஆவான்ற கனவையும் குழி தோண்டி புதைச்சிரு. இப்போ என்ன, என்னை மிரட்டி பார்க்குறீங்களா? சேச்சே, இல்ல செல்லம், டேட் பண்ற பொண்ணை யாராச்சும் மிரட்டுவாங்களா? பயப்படாத, நம்ம ஸ்லோவா போலாம். என்ன இவன் இப்படி ப்ளே பாய் மாதிரி பேசுகிறான்? நீங்கள் என்ன சொன்னீங்க? என்னை பிடிக்கவே இல்லைன்னு சொன்னீங்க. நீங்கள் என்னை வெறுக்கிறீங்கன்னு நினச்சி தான் நான் இது பற்றி எதுவுமே யோசிக்கவே இல்லை. இல்லைன்னா கண்டிப்பாக நான் இதை கான்ட்ராக்டில் போட்டிருப்பேன். என்ன பண்றது, என்னோட தாத்தா சொல்லிட்டாருல்ல, அவருக்காச்சும் நான் இதை பண்ணி தானே ஆகணும். ஆமாம் ஆமாம், ரொம்ப பொறுப்பான பேரன் தான். இருங்க, ஃபோன் வேற அடிக்குது. அம்மா, இந்த சாட்டர்டேலாம் என்னால் முடியாதும்மா. நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு எதையாவது முடிவு பண்ணி வச்சிடுறீங்க. கூட இங்க ஆண்டி, நான் தான் வருண். ஆமா, அன்னைக்கு வந்தல்ல அந்த பையன்தான் உங்க பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட். இனிமேல் நீங்க பிளைண்ட் டேட்லாம் பார்க்க தேவையே இல்லை. என்ன பண்ணுறீங்க? கொடுங்க ஃபஸ்ட்டு ஃபோனை. ஏய், வந்தனா ஏன் இவ்வளோ பக்கத்துல வந்து சுரண்டிட்டு இருக்க? நீ ஆப்போசிட்ல நின்று பேசினாவே எனக்கு கேட்கும். போ போ. ஃபஸ்ட்டு கொடுங்க ஃபோனை. அம்மா, நான் உங்களுக்கு அப்புறமா எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஃபோனை வைங்க. ஆமா, யார் இந்த டடா? மண்ணாங்கட்டி, ரொம்ப முக்கியம். எங்கள் அம்மா கிட்ட ஏன் பேசுனீங்க? அவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ? உங்களை யார் ஃபஸ்ட்டு பேச சொன்னா? சொல்லு, யார் இந்த டடா? ஆமாம், அது என்னோட செல்ல பேர். வீட்டில் எல்லாருமே என்னை அப்படி தான் கூப்பிடுவாங்க. அது என்ன டடா? யார் கூப்பிட்டாலும் டடான்னு போய் நின்னுருவியா? இங்கே பாருங்க, செல்ஃபோன்றது எனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க, எனக்கு பிடிச்சவங்க மட்டும்தான் கூப்பிடணும். நீங்கள் கூப்பிடக்கூடாது. அட, நம்ம டேட் பண்றோம், நான் கூப்பிடாம வேற யார் கூப்பிடுவா டடா? சொல்லு டடா. எனக்கு இப்போ புரியுது நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு. வயசாயிடுச்சுல்ல, அதான். ஏய், எனக்கு வயசு 32 தாம்மா ஆகுது. நான் இன்னும் யூத்தான மைண்ட் செட்ல தான் இருக்கேன்.
என்ன போய் வயசாயிடுச்சுன்னு சொல்ற? சரி சரி போலாம் வாங்க, டைம் வேற ஆச்சு. ஓகே தேங்க்யூ. சரி இந்தாங்க. என்ன இது? கீ செயின். அதான் தெரியுது, அது எதுக்கு? இதுக்கா? ரொம்ப அழகா இருந்துச்சுன்னு வாங்கினேன். அதான் உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. நான் உங்களுக்கு gift பண்ணுறேன். ஹே, இதுக்கு நான் பே பண்ணேன். சொல்ல போனா நான் தான் இதை உனக்கு கிஃப்ட் பண்றேன். சரி, ஏன் ரொம்ப நேரமா இங்கேயே நின்றுட்டு இருக்க? உள்ள போகாம நான் வேணா உள்ள வந்து காஃபி சாப்பிட்டு போகவா? ஆளை பாரு, ரொம்ப ஆசைதான். கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம். உங்கள் தாத்தாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சரி சொல்லு, இப்போவாச்சும் உண்மையை சொல்லு. உனக்கு உண்மையிலுமே எங்க தாத்தாவை தெரியாதா? அட என்னங்க நீங்கள், உங்களை சுற்றி உண்மையை பேசுகிறவங்களே கிடையாதா? இல்லை இப்படி தான் எல்லாரையுமே சந்தேகப்பட்டுட்டே இருப்பீங்களா? நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன். சரி பார்த்து சேஃபாக போங்க. பாவம் வயசாயிடுச்சுல்ல, அதான் நான் இப்போ கிளம்புறேன். சரி, ஓகே, பாய். அச்சச்சோ, வீட்டு சாவி வேற மறந்துட்டேனே. போயிருப்பாரோ? இப்போ ஃபோன் பண்ணி கூப்பிட்டா வீட்டுக்குள்ளே வந்து காஃபி சாப்பிட தானே கூப்பிட்ற அப்படின்னு நினச்சிப்பாரோ? ஹலோ, இந்தா சாவியை மறந்துட்டேன். அடடா, கீ கிடச்சிருச்சே, சந்தோஷம். என்னடா, சரி வா வீட்டுக்குள்ள போலாம். ஹலோ, என்ன? என்னடா சும்மா நடிக்காத. எதுக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்க? அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஃபர்ஸ்ட் டேட்லேயே இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டு தான், இருந்தாலும் பரவாயில்ல. நினப்பு தான். சத்தியமாக இது ஒரு மிஸ்டேக் தான். வேற ஒன்றும் பண்ணல, நம்புங்க. முதல்ல சாவியை கொடுங்க. அப்படியா? வேணும்னா கிட்ட வந்து வாங்கிக்க. ப்ளீஸ் கொடுங்க. முடிஞ்சா என்கிட்ட இருந்து வாங்கிக்கோ. கொடுங்க ப்ளீஸ், கொடுங்க. அம்மா